கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 63ஆக உயர்ந்திருக்கிறது. ஒருபுறம் சிபிசிஐடி விசாரணை நடந்து வரும் நிலையில் இந்த விவகாரத்தை தேசிய மகளிர் ஆணையமும் கையில் எடுத்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷசமுத்திரம் உள்ளிட்ட கிராமங்களில் விஷச்சாராயம் அருந்தியதால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. விஷச்சாராய பாதிப்புக்குள்ளானவர்கள் கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை ஆகிய பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த மேலும் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 63ஆக உயர்ந்துள்ளது. மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 88ஆக உள்ளது. பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி கூடுதல் டிஎஸ்பி கோமதி தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் சிபிசிஐடி விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இது தொடர்பாக தமிழக ஆளுநர் ரவியையும் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்திருந்தனர். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையமும் விசாரணையை தொடங்கியுள்ளது. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு தலைமையிலான 3 பேர் கொண்ட குழுவினர் முதற்கட்டமாக கள்ளக்குறிச்சி சட்டம் ஒழுங்கு காவல் நிலையத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். விஷச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களின் விவரங்களை காவல்துறையினரிடம் குஷ்பு கேட்டறிந்தார். இதனையடுத்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் சென்று சந்தித்து இந்த குழுவினர் விசாரணை நடத்தினர். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிறது ஒஃபிஷியல்ஸ் குற்றவாளியாக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய குற்றம். சரிங்களா? அதான் சொன்னேன்ல, என் வீட்டில் நடக்கலை, அதனால தான் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் நடக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. மற்ற வீட்டில் நடந்தாலும் அந்த வழி நமக்கு தெரியணும். இல்லை, அது சிபிசிஐடிக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் சிபிஐக்கு கொடுங்கன்னு நான் சொல்லிகிட்ருக்கோம். அது பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா எங்களுக்கு தெரியல. ஸோ அது எல்லாமே டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு போய் நாங்கள் பேசுவோம். பாதிக்கப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் அறிக்கை தயார் செய்யப்பட்டு டெல்லிக்கு சென்று தேசிய மகளிர் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கை அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப்படும் என்று குஷ்பு தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ரகுமான், பாலாஜி.